சத்சங்கம் தான் சதா நமக்கு எப்போதுமே ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம். யாராவது மனசு நிம்மதி வேண்டாம் அப்படின்னு சொன்னா சத்சங்கம் வேண்டாம் அப்படின்னு இருக்கலாம். எப்பேற்பட்ட வாழ்க்கை சத்சங்கத்தினால மோட்சம் வருது, சத்சங்கத்தினால நமக்கு நல்ல விஷயங்கள் வருது, சத்சங்கத்தினால நமக்கு பகவான உபாசனை பண்றதுனால நிறைய நல்லது கிடைக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம். மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சத்சங்கத்தினால வரும். உலகாயதமான எல்லா விதமான சௌக்கியங்களும் பகவான் நம்மளுக்கு கொடுத்துருவான். கர்மாவனால நமக்கு என்ன வந்தாலும் சரி அதை தடுத்து அதனுடைய வேல்யூவை குறைச்சு பகவான் அனுகிரகம் பண்ணிடுவான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா சத்சங்கத்தினுடைய முக்கியமான பலன் என்னன்னு கேட்டா மனசு நிம்மதிதான். அதை நம்ம எங்கேயுமே போய் சம்பாதிச்சுக்க முடியாது. என்னத்தை பண்ணினாலும் மனசுல நமக்கு நிம்மதி அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம், சர்வதா நம்மளுக்கு புகலிடம் எது அப்படின்னா குரு சரணமும் இந்த பகவானுடைய ஒரு சரணமும். அப்ப குரு சரணத்தையும் பகவானுடைய சரணத்தையும் வீட்டுக்குள்ள எப்படி கொண்டு வருது? நம்ம அவன் இருக்கிற இடத்துக்கு போலாமா அப்படின்னா போலாம், எப்பவுமே போலாம். குருநாதருடைய வீடு நம்மளுடைய தாய் வீடு மாதிரி. பகவானுடைய இருக்கிற கோவில் நம்மளுடைய அப்பாவோட வீடு மாதிரி. எப்ப வேணாலும் போலாம். கோவில்களுக்காவது சம்டைம்ஸ் நியமங்கள் இருக்கு. அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு நியமமும் கிடையாது. நம்மளால சப்போஸ் பிசிக்கலா நமக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, போக முடியல அப்படின்னா கூட கூப்பிட்டா அவெல்லாம் வரேங்க. பகவான் என்ன சொல்றான், குருநாதர் என்ன சொல்றாருன்னா, உன்னால வர முடியலன்னா பரவாயில்ல, நீ நான் இருக்கிற இடத்துல இருந்து பாடினோம்னா இருந்த நான் அப்போ நம்மளால அவ இருக்கிற இடத்துக்கு போக முடியாத பட்சத்துல தினமும் போக முடியுமா தெரியல. தினமும் கோவிலுக்கு போறதுங்கிறது ஒரு சாதாரண அடிப்படையான தர்மம். நம்மளால முடியறதா? ஆத்து வாசல்ல இருக்கிற பிள்ளையார் கோவில் எது இருந்தா கூட நம்ம அபார்ட்மெண்ட்ல முட்டு சந்துக்கு சில பேர் பிள்ளையார் இருப்பான். அந்த பிள்ளையாருக்கு தினசரி ஒரு நமஸ்காரம் பண்றதுக்கு நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்டா ஐ ஹானஸ்ட்லி நம்ம கேட்டு பார்த்தோம்னா முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு திடீர்னு ஒரு கல்யாணம் வரும், காட்சி வரும், கிரகப்பிரவேசம் வரும், ஏதோ ஒன்று வரும், நம்ம வெளியே போகும். 365 நாளும் அந்த பிள்ளையார தர்சனம் ஆலயம் தொழுவது சாதம் அடிப்படையான தர்மம். அது ஒன்று நாளையே மட்டும் வரும். தினசரி கோவிலுக்கு போய் ஒரே ஒரு கோவில் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா கோவில் ஆலயத்தை நான் சொல்லுவேன். ஒரு கோவில் எடுத்துக்கணும், 365 நாளும் அந்த கோவில அந்த சுவாமியை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிடுவோம். இதனாலேயே மோட்சம். கன்சிஸ்டன்ட் சிம்பிள் ஆக்டிவிட்டி. சின்ன ஆக்டிவிட்டி தான் கன்சிஸ்டன்டா பண்ணணும். அதுதான் பகவான், அதுதான் சின்சியாரிட்டின்னு பேரு. அது நம்மளால பண்ண முடியறதா அப்படின்னு கேட்டா தெரியல எனக்கு. பண்றவா இருக்கா? நான் இப்போ பன்றிபுரத்திலேயே கூட ஒருத்தர் இருந்தார். இந்த மாதிரி கஷேத்திரத்துல விரதம் இருக்கிறவா இருக்கா. இந்த கஷேத்திரத்தை விட்டு நான் வெளியில போறதில்லை அப்படின்னு ஒரு சங்கல்பம் சொல்லியிருக்கோம். ஸ்ரீரங்கத்தை விட்டு அந்த மாதிரி வராதவா இருக்கா. அது மாதிரி பன்றிபுரத்தை விட்டு வராதவா இருக்கா. திருப்பதி எல்லையை தாண்டி வராதவா இருக்கா. மலையை விட்டு கீழே இறங்க மாட்டேன்னு இருக்கிறவா இருக்கா. பிருந்தாவனத்துல அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கா. கஷேத்திரவாசின்னு பேரு. நமக்கெல்லாம் ஒரு கன்செஷன் கொடுத்துருக்கான் பகவான். என்னன்னா ஏதாவது ஒரு கஷேத்திரத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க 7 நாள் தங்கணும். ஒரு வாரம் ஃபுல்லா கண்டினியூஸா தங்கினா நம்ம கஷேத்திரவாசின்னு போட்டுக்கலாம். அப்படி ஒரு ஷார்ட் கட் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம 325 நாளும் வாழ்நாள் முழுக்க அந்த ஏரியாவை டெரிட்டரியை விட்டு வெளியில போவதில்லை அப்படின்னு சில பேர் சங்கல்பம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பன்றிபுரத்துக்கு வெளியிலே போல. என்ன வேலை வந்தாலும் அதை ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சு
வச்சுட்டார். வெளில போகாம அந்த பண்டரிபுரை எல்லையை தாண்டி வெளில போக மாட்டார். அதனாலயே அவளோட பண்டரிபுரத்துல நிறைய பேர் இருந்தா கூட அவெல்லாம் அந்த லோக்கல்லையே தைச்சி நாமளே ஒரு பக்கா டெய்லரா இருந்தார். அந்த அந்த தெருவை அந்த 10 தெருவை விட்டு தாண்டி வெளில போகாம என்ன வேலை உண்டு அவங்க மட்டும் பார்த்துக்கலாம். வாழறதுக்கு என்ன அடிப்படை உண்டோ அவங்க தினம் சுவாமி பார்க்கணும். தான் கொடுத்து தினம் அவர் போய் கோவிலுக்கு தரிசனம் பண்ணிருக்காரு. அது மாதிரி ஒருத்தர் இருந்தார். என்ன வேலை வந்தாலும் தள்ளி போட்டுட்டே பண்ணிட்டு இருந்தார். ஒரு சமயம் ரொம்பவே முடியல, போய்தான் ஆனும் அப்படின்னு ஆயிடுச்சு. என்னென்னமோ அவரும் தள்ளிட்டே வர அந்த வேலையை அவரால் நடக்கவே முடியல. கடைசியில சரி போவோம் அப்படின்னு கிளம்புறாரு. அவருக்கான மனசியால வெளில அனுப்பிட்டல, பண்டரிபுரத்துக்கு வெளில போற மாதிரி அனுப்பிட்டல, பண்றவங்க ஒரே கோபம் சண்டை. ஒரு பக்கம் இது பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வேகமாவும் போல, அப்படியே தயங்கி ஊரை விட்டு எப்படி போறது. போயிட்டு ஆனா ராத்திரிக்குள்ள வந்துட போறாரு. ஆனாலும் மனசால தயங்கி போயிட்டு இருந்தாரு. இப்படி போயிட்டு இருக்கும் போது எதிர்க்க ராமராயர் அப்படின்ற ஒரு ராஜா, கிருஷ்ணதேவராயருடைய பிரதர், அவர் எதிர்க்க ஒரு பெரிய சேனை படைபலமா எடுத்துட்டாரா வந்துருக்காரு. இவர் பார்த்தாரு. இவர் பாட்டுக்கு தனியா பறந்துட்டே போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும்போது அவர் கேட்கிறார், இவன் என்ன தனியா அப்படி லூஸ் மாதிரி படாத்திட்டே போயிட்டு இருக்கான். போர் அடிக்கிறது ராஜாவுக்கு. சும்மா இதெல்லாம் வெட்டு டிராவல் பண்ணி நிறுத்தி ஏதாவது பேசுவோம் அப்படின்னு நிறுத்தினான். எங்க போயிட்டு இருக்கேன் நீ? அவர் நான் இங்கதான் பண்டரிபுரத்துல இருந்து வரேன், எது கேட்டாலும் 7 மாதம் அப்படி சொல்றேன். பண்டரிபுரம்ங்கிற வார்த்தை தான் ஒவ்வொரு ஆன்சர்லையும் வருது. அவர் பார்த்தாரு, என்ன பண்டரிபுரமா எங்க இருக்குது அப்படின்னு கேட்டோம். இருக்கு. எப்பேற்பட்ட பண்டரிபுரம், என்ன எங்க இருக்குன்னு கேட்கிறேன், பயங்கரமா இருக்கேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் அதுவா இதுவா? உனக்கு பண்டரிபுரம் தெரியலையா? நீ குறைந்ததே வேஸ்ட் கத்துற. பண்டரிபுரம் எங்க இருக்கு மரியாதையா சொல்லு. அது இங்கதான் இருக்கு. பூமியில நீ பண்டரிபுரத்துக்கு போனேன்னா நீ வாழ்ந்ததே வேஸ்ட்ங்கிற. ராஜாவுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. சரி பண்டரிபுரத்துக்கு போறேன், அந்த ஊர்ல என்ன விசேஷம் சொல்லுவோம் தெரியாதா? பகவான் 28 சத்துரியுகமா அங்கதான் நின்றுட்டான், இடுப்புல கைய வச்சுட்டு. அங்க எல்லா தெய்வங்களும் அங்கதான் சர்வீஸ் பண்றது. தினமும் காலம்புற வாசு தெளிச்சு கோலம் போடுறது யார் தெரியுமா? பார்வதி தேவி தான் வாசு தெளிச்சு கோலம் போடுறது. கோவில்கள்லாம் அப்படியே தங்கமயமா இருக்கும். ருக்மிணி தேவி அப்படி வரவா எல்லாருக்கும் வாரி கொடுக்குறா. எல்லாம் ரத்னமயமா இருக்கும். தூணெல்லாம் இதுக்கு அடிச்சு விட்டார். அவர் ஒரு பாவலோகத்துல சஞ்சாரம் பண்ணிருக்கார். பண்டரிபுரத்தை விட்டு போறதுக்கே அவருக்கு மனசு இல்லை. பாண்டுரங்கனோட சண்டை போட்டுருக்காரு. ஆக்சுவலி பாவலோகத்துல அவர் என்னென்னலாம் ஒரு மனசுல தோன்றதோ எல்லாம் வருது வாயில. இந்த ராமராயருக்கு அது இப்படி ஒரு ஊரு நம்ம கேள்விப்படவே இல்லையே. அந்த வாலாம் சொல்ல ஏதோ லூஸ் போடுறதுக்கு விட்டுலாம். நானாவது லூஸ் ஆகுது அதெல்லாம் கிடையாது. பண்டரிபுரத்துல பாண்டுரங்கன் அப்படிதான் இருக்காரு. நீ நம்மளா பாருங்க. ராஜா சொல்றாரு, இவனை விடுறதா இல்லை, இப்ப ரொம்ப சேலஞ்ச் பண்றான், அதனால இவனை பிடிப்போம் அப்படின்ட்டு. டேய் நீ சொல்ற மாதிரி நான் இப்ப பண்டரிபுரத்துக்கே போறேன், நீ சொல்ற மாதிரி பண்டரிபுரம் இல்லைன்னா தலையா வாங்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நான் சொல்ற மாதிரிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டவுடனே நீங்க வா என்னோட சொல்லி ரதத்துல ஏற்றிட்டார். கடைசியில அவர் பண்டரிபுரத்துக்கு வெளியே போல எல்லையே திரும்பி வந்துட்டார். உள்ள வந்தவனே இப்ப கொஞ்சம் தூரம் போனவங்கதான் அவருக்கு அந்த சுதி இறங்குறது. இறங்கின உடனே இப்ப பயமா இருக்கு. என்ன பண்றது? நம்ம பாட்டுக்கு வாங்கி வந்ததுதான் சொல்லிட்டோம். இந்த பாண்டுரங்கன் என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணார். பண்ணிட்டு அப்புறம் சொல்றாரு, சரி என்ன இந்த ராஜா தலைய வாங்க போறாங்க தானே, ஒழுங்கா நான் எப்படியெல்லாம் சொன்னேனோ அப்படியெல்லாம் இந்த ராஜாக்கு நீ காட்சி கொடுத்தியானால் நான் பண்டரிபுரத்துல இருக்கேன், இங்க பூலோக வைகுண்டமான பண்டரிபுரத்துல இருக்கேன். ஒரு காலம் அப்படி இல்லை அப்படின்னு தான் இவன் என் தலைய வாங்கிடுவான், நான் அந்த வைகுண்டத்தை வந்துட போறேன். சோ இதுக்கு மேல இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, தலைக்கு மேல இருந்துட்டேன். திரும்பி வந்தா அங்க ரொம்ப ஆச்சரியமா அந்த ராஜாவுக்கு மட்டும் எப்படியெல்லாம் இவர் வர்ணிச்சிருந்தாரோ அதே மாதிரி காட்சி கொடுக்குறாங்க. பாண்டுரங்கன் வாசல்ல பார்த்தா பார்வதி தேவி கோலம் போட்டுருக்கா. இது இப்பதான் வரைய, ஏன்னா இவாளுக்கெல்லாம் தெய்வமே பகவான்
கௌரி தான் குலதெய்வமே. அவன் பார்த்தா வாசல்ல கோலம் போட்டுருக்கா. என்னம்மா நீங்க கோலம் போட்டுருக்கு? எங்க அண்ணா வீட்டு வாசல் நான் தெரிச்சு கோலம் போடாம யார் தெரியா? இப்படியா போக போக அவன் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே பார்க்கறான். ஒரே தங்கமயமா இருக்கு. ரத்னங்களால படிச்சுட்டு பாண்டியன் சிரிக்கிறான். இந்த லட்சுமி தேவி எப்படி இருக்கா, அன்னபூரணி இருக்கா, ஒவ்வொரு சன்னிதியா பார்க்கறான். அப்படி பிரமிச்சு போயிட்டான். இப்படி ஒரு கோவில ஊரை விட்டு போறதுக்கே அவனுக்கு மனசுல ஒரு நாள் தான் அந்த காட்சி வச்சிருந்தாரு. அப்படியே இருந்தா அப்ப பகவான்கிட்ட கேட்கிறான், என்ன இவ்வளவு அழகா இருக்க இந்த ஊர்ல, என்ன இங்க எல்லாரும் கொண்டாடுறான்னு நான் இருக்கேன். அப்பனா நான் ஊருக்கு போகணும், நான் ஊர்ல நிறைய வேலை இருக்கு, போயிட்டு வா. நான் போக மாட்டேன், ஊருக்கு எனக்கு மனசு இல்லை. என்ன பண்ணணுங்கிற, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நீ என் கூட கலந்து. இந்த ராஜா டெய்லி போய் 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 அந்த பாண்டுரங்கன்கிட்ட பேசி பேசி சரி வா வரேன், ஆனா ஒரே கண்டிஷன், திருப்பி அந்த ஊர்ல எனக்கு என்ன அவமானம் ஆகலன்னா, யாரையும் நீ பக்தர்கள் யாரையும் அவமானப்படுத்தலைன்னா அது வரைக்கும் நான் இருப்பேன். யாரையாவது இன்சல்ட் பண்ணினா பக்தர்களை நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு. சரின்னு இவன் விட்டு பாண்டரன் கலட்டி கூட்டிட்டு போயிட்டான். அதுதான் ஹம்பியில பெரிய கோவில். பாண்டரங்கனுக்கு பார்த்து பார்த்து இறைச்சி கட்டின கோவில் இப்ப சிதைஞ்சிருக்கு. இந்த பண்டரிபுரத்துல இருக்கிற கோவில் மாதிரி ரொம்ப பெருசு. பெருசா கோவில் கட்டி அங்க கொண்டு போய் பாண்டுரங்கனை வச்சிருந்தான். இப்படியே போச்சு. இந்த பாண்டுரங்க பக்தர்கள் எல்லாருக்கும் தினமும் ஒரு வாட்டி பண்டரிபுரத்துல அந்த சந்நிதியில போய் மகாபாரத வாசல்ல போய் நின்று கோவில் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள போய் சந்நிதியில போய் தான் சுவாமி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி போய் வாசல்ல பார்த்தாலே அங்க ஒரு இது இருக்கு. அங்கேருந்தே எட்டி சுவாமி பார்க்குற மாதிரி சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இவ்வளவுலாம் நிக்க வேண்டாம். எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் அந்த நடுவுல அந்த சுவாமியினுடைய இது நேர ஒரு வாசல் வச்சிருப்பான். அது வழியா நம்ம சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடுவா. உள்ள போகணுன்ற அன்னைக்கு போவா, மற்ற நாள்ல டெய்லி ஒரு தரிசனம் எப்படி இருந்தாலும் ஆயிடும். அந்த மாதிரி பரமாளுக்கு என்னமோ சொல்லத்தே இல்லாத மாதிரி. இப்ப நம்ம ஒரு தினமும் நம்ம ஆத்துல நாம சொல்லிடணும்னு வச்சுக்கோங்க. திடீர்னு யாரோ நம்ம புதுசா ஒருத்தர் வரா அப்படின்னா அவ உள்ள காலை வச்சோன்னு சொல்லுவா, அவங்க வீடு ரொம்ப தெய்வீகமா இருக்கு. டெய்லி நம்ம ஒரு பூஜை பண்றோம், டெய்லி நம்ம ஒரு உபாசனை பண்றோம், தொடர்ந்து பண்றோம், விடாம பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. பட் வெளியில இருந்து உள்ள வரவா டக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டா யாருக்குமே சொல்ல தெரியாது. ஃபீல் பண்றது எப்படி சொல்ல முடியாது. அது மாதிரி இவ உள்ள வந்தவொடனே புரிஞ்சு போயிட்டு இங்க என்னமோ மிஸ் ஆகுது. பாண்டுரங்கனோட சாநித்தியத்தை காணும். பாண்டுரங்கன் அந்த ராமராயனோட கிளம்பி போயிட்டார். விச் மீன்ஸ் மூர்த்தி கிளம்பி போகல, பாண்டுரங்கனுடைய சாநித்தியம் தான் போகுது. அவன் அங்க போய் பாண்டுரங்கன் பண்ணி இந்த சாநித்தியத்தை மிஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருக்கான். அவளுக்கு ஒருத்தருக்கும் அங்க போனா பாண்டுரங்கன் பேசுவதே வரமாட்டேங்குது. என்னமோ மிஸ் ஆகுது. ஆதியம் சோதி குருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படின்னு ஆழ்வார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வைகுண்டத்திலேருந்து பகவான் ஒரு ஜோதியாட்டம் இருக்கான். அங்கேருந்து ஒரு தீபத்தை ஏற்றினா எப்படி இந்த தீபம் எரியதோ அந்த தீபமும் எரியதோ அது மாதிரி அவதாரங்கள்ல ஒரு அவதாரமா பிறந்தா கூட வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் அப்படியே தான் இருக்கார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீபத்திலேருந்து இன்னொரு தீபம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அவதாரங்களாகவும் பூர்ண அவதாரங்களா இருக்கு பாடிட்டு இருக்கும்போது இவெல்லாம் சொல்றா, இவன் சாநித்தியம் கிளம்பி போயிட்டோடனே அந்த சாநித்தியம் இல்லைன்னு. இதெல்லாம் கூட பகவானோட ஒரு லீலையா தான் இருக்கு. ஏன்னா அவனுக்கு இப்படி ஒரு விளையாட்டு போர் அடிக்கிறது. சும்மா நின்றுட்டே இருந்தா நம்மதான் போய் ஏதோ எல்லாம் சொல்லிட்டே இருக்கும். அவனுக்கு ஈக்குவலா விளையாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி ஒரு லீலை அவனுக்கு வேண்டிட்டார். அதனால சாநித்தியத்தை மறைச்சுட்டாங்க. உடனே இவாளா சாநித்தியம் இல்லைன்னு புறம்பி தள்ளுறான். இந்த பானுதாசர் ஒரு மகாத்மா, அவர் தான் என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு திருப்பி போய் பார்க்கிறார். அப்புறம் இவன் எந்த ஊர்ல இருக்கா
பகவான் என்ன ஆச்சு சாமீபியம்னு தெரியலையேன்னு சொல்லி அதை பார்த்துட்டு தபஸ் பண்றார், விடாம நாம ஜபம் பண்றாரு. அப்போ அவருக்கு பகவான் வந்து தியானத்துல வந்து சொல்றான், நான் இந்த மாதிரி ராமராஜன் கோவிலுக்கு பேசிருக்கான், அங்க இருக்கேன், சரி நான் போய் ஐஷன் வரேன்னு கிளம்பி அங்க போனா அங்க கோவில கீழே வந்து ஜோரா ராஜோபச்சாரம் நடக்கிறது. அவனை பார்த்து சண்டை போடுறார், என்னமா நீ இப்படி கிளம்பி வந்த, நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைகளா இருக்கோம், அங்க உனக்கு ராஜா வந்து சேவை பண்றான், அதனால நீ இப்படி வந்துட்டியா, மனுஷாதான் மாறுவான்னு பேரு, நீ கூட இப்படி மாறுவே, அதெல்லாம் இல்ல, அவன் ரொம்ப ஆசையா கட்டான், அதனால வந்த. இப்ப திருப்பி எப்படி வருவேன் நீ? திருப்பி நான் வரணும் தான், எனக்கும் நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன், டெய்லி நானும் உங்களெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் பகவான் பேசுறேன், நானும் வரணும், என்ன பண்ணலாம், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ பேசாம இருன்னு சொல்லிட்டு கழுத்துல இருந்து மாலை எடுத்து இந்த பானுதாசர் கழுத்துல போட்டான். அவர் பார்த்தார், பகவானே போட்டா யார கேட்கணும், அவனே போடுறான் மாலை, வாங்கிக்க வேண்டியதானே, வாங்கில போய் அங்க எங்கேயோ மண்டபத்துல படுத்துட்டு இருந்தார். மறுநாள் காலம்புற ரத்தின மாலையை காணும் அப்படின்னு சொல்லி காவலர்கள்லாம் பக்தர்லாம் போய் சொல்ல போற நேர விஜாபனத்துக்கு எல்லா இடத்துலயும் தேடினா ஒன்றும் கஷ்டமே இல்லை, இது பாட்டுக்கு மண்டபத்துல படுத்துருக்காரு, வேஷ்டி எல்லாம் கிழிஞ்சிருக்கு, கழுத்துல மட்டும் ரத்தின மாலை இருக்கு, ரொம்ப சௌரியமா போச்சு, தரப்புன்னு குடிச்சிட்டு வந்து ராஜா இருக்கு. ராஜா கேட்டுக்கலாம் இந்த மாலை ஏது அப்படின்னு, கேட்கல. அதுதான் பகவானோட ஒரு விளையாட்டு, கண்ணு மறைக்கிறது. அந்த காவலர்கள்லாம் சொல்றா, இவன் மண்டபத்துல படுத்துருந்தா கழுத்துல செயின் இருக்கு, ரத்தின மாலை இருக்குன்னு உடனே கிடைச்சிருக்குன்னு உடனே விசாரணையே இல்லை, நேரம் திருடிட்டான்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணின உடனே அந்த இடத்துல வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது பகவான் சொல்றான், நான் அந்த ஊரை விட்டு கிளம்புறேன். உடனே ராமராயர் கேட்கிறார், நீயே ஊரை விட்டு கிளம்புற, நான் உங்க கூட டெய்லி பேசிட்டு தானே இருக்கேன், மாலை அவர் கழுத்துல இருக்குன்னு என் மாலையை காணோன்னு உடனே நீ என்னதானே கேட்கணும், என் கழுத்துலேருந்து மாலையை என்னுடைய நாலேஜ் இல்லாம ஒருத்தர் எடுத்துட்டு போயிட முடியுமா, யாரோ எடுத்துட்டு போனா அப்படின்னா எங்க நான் கூட பேசுறேன் இல்லையா, என்ன கேட்டுருக்கலாமே, கழுத்துல நேற்றுக்கு ஒரு பலப்பட புதுசா ஒரு ரத்தின மாலை போட்டுருந்தேனே, எங்க தொலைச்ச பாண்டுறா என்ன கேட்க வேண்டியதானே, நான் சொல்லியிருக்கேன், எனக்கு போய் மண்ணில் விளையாட்டு வரேன் தொலைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு இல்லையா. பகவான் ஒன்றும் கோவிலுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறது இல்லை, அவன் டெய்லி விளையாட்டின்னு தான் இருக்கான், டெய்லி விளையாட்டின்னு தான் இருக்கான். நமக்குதான் அதை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பக்குவம் இல்லை. பகவான் சொல்றான் இல்லையா கீதையில, நான் உனக்கு திவ்ய சக்ஷுஸை கொடுக்குறேன், நீ என்ன பாருங்க அப்படின்னு சொல்றான், நீ எதுக்குதானே இருக்கிற, நான் தான் உன்னை பாக்குறேனே, எதுக்கு அப்புறம் திவ்ய சக்ஷுஸ், டே அது இல்லடா இது வேற, என்ன நன்னா பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் தான் விஸ்வரூபத்துல தரிசனம் கொடுக்குறான். அப்ப விஸ்வரூபத்துல தரிசனம் கொடுக்கும்போது கோடி சூரிய பிரகாசமா தரிசனம் கொடுக்குறான். அந்த கோடி சூரிய பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை வந்து நம்மளால இந்த பஞ்சபூதங்களால ஆன இந்த ஒரு கண்ணினால பார்க்க முடியாது. அப்ராகிருத்தமான ஒரு விஷயத்தை பிராகிருத்தமான ஒரு விஷயத்தினால பார்க்க முடியாது. அதனால அது அப்ராகிருத்தமா ஒரு சக்திஸ் கொடுக்குறேன். அந்த மாதிரி நான் வந்து நம்மளோட கண்ணுக்கு தான் தெரியல பகவானுடைய உண்மையை, நம்மளால பார்க்க முடியலையே ஒழிய ஆசன்ஸ் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இப்ப கூட பூ விழுந்தது, நம்ம சரியா வைக்கல அது தானா விழுந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம சரியா வைக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவர் வச்சுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணணும். இது வந்து ஒரு பாவத்துலதான் வருது. ஏன் வச்சுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் சரியா போகும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் பகவானையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன். நம்ம மாத்து குழந்தைகிட்ட பேசுற மாதிரி நம்ம மாத்துல இருக்க பேசுறோம். நம்ம பேசி 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 பழகினோமானால் அவர் பேசுறது நமக்கு புரியாது. அதுதான் ஒரே ஒரு சீக்ரெட் ஃபார்முலா.
நம்ம என்னென்னத்தையோ யார் யார்கிட்டயோ நம்ம சொல்றது எவ்வளோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் பேசுறோம். இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்தேன் ராமா, இந்த மாதிரி வேலை ஆச்சு அதெல்லாம் அவங்க பேசுவாங்க, நான் ஒரு ஃப்ளோவுக்காக சொல்லுவேன். இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்தேன், இந்த வேலை ஆயிருக்கு. இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்தேன், இந்த வேலை ஆகலை. இல்லை அதை பார்த்தேன். யார்கிட்ட ஷேர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்துல ஒரு சுவாமி, அவரை உட்காந்து வச்சு பூஜை பண்றோம். நமக்கு ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட தான் கேட்கிறோம். நமக்கு ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட தான் போய் பிரார்த்தனை பண்றோம். நமக்கு ஒரு கஷ்டம்னா அவர்கிட்ட சொல்றோம், சந்தோஷம்னா அவர்கிட்ட சொல்றோம். எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸையும் சொல்லி பண்ணணும். சமைச்சிருக்கேன் இன்னைக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் தான் பண்றோம், கேட்கலாம். பிடிச்சிருக்கா உனக்கு? இப்படியே கேட்டு 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 பழகினா என்ன ஆயிடும்னா அவர் பேசுறது நமக்கு தெரியாது. ஜஸ்ட் வி ஷுட் ட்ரை டு கனெக்ட். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒரு முயற்சியா கனெக்ட் பண்ணி, ஏன்னா நம்ம ஆகிய சுவாமி வந்திருக்காங்க, நம்மளோட முயற்சியில வந்திருக்காங்க. எத்தனையோ காலங்காலமா நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணின ஒரு கண்டினியூஷனாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பண்ணினதுல ஒரு 1% கூட நம்ம பண்ணலன்னா கூட இட் ஸ்டில் த கண்டினியூட்டி. அப்ப அவெல்லாம் என்னென்னமோ விதமாலாம் உபாசனை பண்ணிருப்பா. நமக்கு அவ்வளோ யோகியத்தை இல்லை, நமக்கு தெரியல அப்படின்னா கூட நம்ம அட்லீஸ்ட் நம்ம பெரியவாகிட்டேருந்து நம்ம சின்ன வயசுல நம்ம அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தது இப்போ 1% கூட நம்ம பண்றது கிடையாது. அப்படி இருந்த போதையும் நம்ம ஆதிய சுவாமி இருக்காருன்றது நமக்கு தெரியறது. அவரோட நமக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த 1% நம்பிக்கை இருக்கு. ஆத்துல சுவாமி இருக்கு, ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னா குலதெய்வத்திட்ட போய் சொல்லிட்டு பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த குலதெய்வத்து மேல இருக்கிற நம்பிக்கை, அந்த இஷ்ட தெய்வத்து மேல இருக்கிற நம்பிக்கை, அப்போ நம்ம இருக்கிற கனெக்டிவிட்டி தான் நம்ம ஆத்துல சாநித்தியத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். சாநித்தியத்தை இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த இடத்துல நிம்மதி, குடும்பத்துல நிம்மதி இருக்கும். ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் தான் முதல்ல முக்கியம்னு சொல்லியா. பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும்னா பகவான் நாமா, பகவான் தான் பற்றி அது. அப்புறம் ஒரு வழியா இந்த பானுதாசர் அங்கேருந்து பண்டரிபுரத்துக்கு திருப்பி கொண்டு வந்து பகவான் விட்டார். அந்த சமயத்துல ரிசீவ் பண்ணும்போதுதான் அவங்க கோபால்பூர்ல தான் ரிசீவ் பண்றாங்க எல்லாரும் போய். அது ஒரு பெரிய சரித்திரம். அதுக்கப்புறம் போகுது, அதையே ஒரு உற்சவமா கொண்டாடுறா. 1 மாசம் உற்சவம் பண்றா. அந்த 1 மாசம் பண்டரிபுரத்துல பகவான் இருக்க மாட்டான், கோபால்பூர்ல தான் போய் தரிசனம் பண்ணுவோம். அது ரொம்ப ரொம்ப கிட்டக்க போனோம்னா பண்டரிபுரமோ இல்லை எந்த ஒரு கஷேத்திரமோ அதனுடைய சரித்திரங்கள்லாம் லீலைகளோட பின்னி ரொம்ப நுணுக்கமா இருக்கு. நம்ம மேலோட்டமா ஒரு வரியில சொல்லிட்டு போயிடும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க அதை அனுபவிச்சு கொண்டாங்க. போய் அங்க ஒரு மாசம் தங்கிட்டு வந்தாரு. பிருந்தாவனத்திலயோ பண்டரிபுரத்திலயோ 1 மாசம் அக்கடான்னு எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டுட்டு போய் அங்க போய் தங்கிட்டு வந்தோம்னால் அந்த மக்கள் அந்த ஊர்ல இருக்கிற பெருமாளை எப்படி கொண்டாடுறா அப்படின்னு நமக்கு புரியும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம ஆவில இருக்கிற பெருமாளை கொண்டாடுறோம். ஆக ஒரு பகவான் கிட்ட நம்ம ஒரு கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது நாமா, அவனுடைய பேரை சொல்றது. ஒருத்தர்கிட்ட பேசணும்னா எப்படி அவ பேரை சொல்லி கூப்பிட்டு பேசுறோம். தூரத்துல இருக்கா அவகிட்ட பேசணும்னா ஒரு டெலிபோன் நம்பர் அவசியமா இருக்கு. அது மாதிரி மகாமந்திர ஒரு டெலிபோன் நம்பர் மாதிரி வச்சிருந்தோம்னால் அதுல 16 நம்பர்ஸ் இருக்கு. கூப்பிட்டோமானால் அது நேர வைகுண்டம் வரைக்கும் கனெக்ட் ஆகும். பகவான் எவ்வளவு தூரத்துல இருக்கான் அப்படின்னு கேட்டா ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்ல, அப்பாளுக்கு அப்பாளாயின்னு சொல்ற அதே நேரத்துல அன்பிலும் அன்பாயின்னு சொல்ற. பகவான் எவ்வளவு தூரத்துல இருக்கான், வைகுண்டம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா கூப்பிடுற தூரத்துல இருக்கு அப்படின்னு தெரியலாம் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த சிக்னல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவு கன்ஃபார்ம்டா ரீச் ஆகும். நம்மளோட இன்டென்ஸ் கூப்பிடுற ஒரு சின்சியாரிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல டெஃபினட்டா அது ரீச் ஆயிடும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? we should make it continuous. இப்போ தியாகராஜர் மாதிரி இருக்கிறவெல்லாம் ஒரு தரம் ராமான்னு கூப்பிடுறா ஓடி வந்துடுறான்.
நமக்கு அவ்வளவு தூரம் போடல அப்படின்னா என்ன பண்ணணும்? லட்சம் தடவை சொல்லு, கோடி நாமா சொல்லு. அட்லீஸ்ட் ஆத்துல எத்தனை சுவாமி படம் நம்ம வச்சுருக்கோமோ அத்தனை சுவாமிக்கும் ஒவ்வொரு வாட்டி நாம சொல்லு இல்லையா? அப்படி பார்த்தா நீங்க லட்சம் நாமா சொல்ல வேண்டியது மாட்டி விட்டுட்டோம்ல இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ராமர் இருக்காரா, ஒவ்வொரு ராமருக்கும் ஒரு ராமா சொன்னா சரியா போச்சு இல்லையா? ரமாத்தையும் ஒண்ணு சுவாமி படத்துக்குலாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. சுவாமியுள்ளேயே நிறைய வச்சிருக்கோம், அங்கேயே வச்சிருக்கோம், பர்சுக்குள்ள எல்லா இடத்துலயும் நம்ம ஒரு குட்டியா எவ்வளோ வச்சிருக்கோம். எல்லா உமாச்சுக்கும் ஒரு நாம அவசியம் சொல்ல தோணுது. அதுதான் அவருக்கு ஆதாரம்னு சொல்றோம். திருப்பதியில பெருமாளுக்கு போனா ஒரு 3 மணி நேரம் அவருக்கு கேப்பு. அந்த 3 மணி நேரத்திலேயே அவருக்கு குளிப்பாட்டி சாதம் போட்டு 3 வேளைக்கான ஆராதனை எல்லாம் பண்ணி முடிச்சுக்கலாம். அவருக்கு நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியுமா? 3 வேளை சாப்பாட்டை ஒரே ரவுண்ட்ல சாப்பிட முடியுமா? அவர் பகவான் அதனால பண்றாருலாம் இல்ல, அவர் நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணிடுறாரு. இப்ப மற்ற ஊர் பெருமாள்லாம் பாருங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போக அதுல நடக்காது. அவருக்கு இன்னைக்கு என்ன உற்சவமோ அந்த உற்சவம் தான். இந்த வேலைக்கு என்ன ஆகாரமோ அந்த வேலைக்கு அந்த ஆகாரம் தான், மாத்தவே முடியாது. நோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனா நம்ம திருப்பதி பெருமாள் அட்ஜஸ்ட் பண்ணி குறுக்கி கடைசியில அவருக்கான ஒரு மீ டைமே ஒரு 2 hours தான் இருக்கு. அந்த 2 hours-ல அவர் குளிச்சு 3 வேளை சாப்பாட்டையும் சாப்பிட்டு அவருக்கு உண்டான பூஜைகள்லாம் முடிச்சுக்குவார். அதுக்கப்புறம் பக்தர்கள் கண்டினியூஸா போயிட்டே இருப்பா. அப்ப அவர் என்னதான் பண்ணுவார்? டயர்டா ஆகாதான்னா ஆகலையா? ஏன் டயர்டா ஆகலைன்னா இவெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கா. என்ன சாப்பாடு கொடுக்குறா? கோவிந்தா 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 சாப்பாடு கொடுத்து நாம தான் சாப்பாடு. குருநாதர் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவில பெருமாளுக்கு ஆகாரம் நாம தான். கும்பாபிஷேகமே ஆகல குருஜி, அந்த கோவில போய் உட்காந்து வேற எவ்வளவு நாமா சொல்லுவோம் நேரம். நம்மளால கும்பாபிஷேகம் பண்றதுக்கு செலவுலாம் பண்ண முடியாது, ஏன்னா அட்டன் பண்ணிட்டு வரதே பெரிய விஷயம். கும்பாபிஷேகம்னு சொன்னா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா புண்ணியம்னு வேணா போங்க இல்லைய. ஒரு 100 ரூபா டொனேஷன் எழுதுறதுக்கு கூட நமக்கு மேல கீழே பார்த்துட்டு இருக்கு. இந்த கும்பாபிஷேகம்ங்கிறது பெரிய விஷயம். ஆனா கும்பாபிஷேகம் ஆகல அப்படின்னு போய் நம்ம சொந்தம், ஆனால் நம்மளால ஏதாவது பண்ண முடியுமானா அந்த கோவில போய் உட்காந்து கண்டினியூஸா நாம சொல்ல நடந்தது. நிறைய சாட்சிகள், நிறைய எவிடன்சஸ் இருக்கு. நான் அப்ப ஒரு இடத்துல பகவானுடைய சாநித்தியத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நாம தான் அதனுடைய சோர்ஸ் அப்படின்னு வந்து வேத மந்திரங்களால பண்ண முடியுமானா முடியும். வேற மார்க்கங்கள்னால சாநித்தியத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா முடியும். ஆனா அதுல நம்மளோட பார்ட்டிசிபேஷன் ஒண்ணுமே இருக்காது, இன்வால்மெண்ட் இருக்காது. நமக்கு ஒருவேளை கோவில்கள்ல பண்றதுக்கு அவெல்லாம் ஆகும் வைகானசு பாஞ்சராத்திரம் ஆகமங்கள்லாம் வச்சு பண்ணிட்டு போகுது. வீட்டுக்கு என்ன பண்றது? ஒரே ஒரு நாள் வேணா ஹோமம் வைக்கலாம், தினம் வைக்க முடியுமா? அப்ப தினமும் வீட்டுல ஒரு சுவாமி வாழறதே, அந்த சுவாமி கிட்ட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றது? இந்த மாதிரி டெய்லி பேசலாம் சுவாமி கிட்ட. 1000 வார்த்தை பேசினாலும் கூட எல்லாத்தையும் விட உயர்ந்த சொல் எது அப்படின்னு கேட்டா பகவானுடைய நாமம் தான். தீட்டே இல்லாதது, தோஷமே குறை ஒன்றுமே இல்லாதது. குறையில்லாத ஒரு வார்த்தை பேசணும் யாருக்கிட்டே ஆகுனா ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். விசாரிப்பே வேண்டாம், சௌக்கியமா இருக்கியா, எப்படி இருக்க, முச்சல பிரச்சனையே கிடையாது. ஏதாவது அவகிட்ட பெஸ்டா ஒரு வேர்ட் சொல்லணும்னா ராம் ராம், ராதே ராம், பெஸ்ட் கம்யூனிகேஷன் மேட். அதனால நம்ம சுவாமி கிட்டையும் அதையே பிராக்டிஸ் பண்ணலாம், சுவாமிக்கும் நம்ம நாம சொல்லலாம். ஆத்துல இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளே டெய்லி கையில மொபைல் வச்சு நம்மளுடைய பர்சனல் ஒரு வைப்ரேஷனை வந்து நம்ம ரொம்ப ரெடியூஸ் பண்ணிக்கலாம்.
தேவையில்லாத சப்தங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு வீட்டுல ஒரு பொட்டியில வந்து இப்ப கைக்கே வருது. வீட்டுல ஒரு பொட்டி வச்சு அதுல கண்ட சப்தங்கள் வந்துட்டு இருக்கும்போது வீட்டினுடைய என்விரான்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தது. இப்ப கையே வர ஆரம்பிச்சோடனே மென்டல் ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகுது, டிப்ரெஷன் வந்து என்னென்னமோ வந்து நமக்கு அதெல்லாம் வேண்டாம். ஸோ ஜஸ்ட் டு பேலன்ஸ். யூஸ் பண்ணாதேன்னு சொல்றதுக்கு வாய் இல்லை. ஏன்னா அவாவாளுடைய ரெக்குயர்மெண்ட் எவ்வளவோ தேவைகள் இருக்கு, எவ்வளவோ வேலைகள் இருக்கு. மொபைலை நம்பின்னு தான் வேலைக்கு போகலாம், எல்லாம் இல்லை. யூஸ் பண்ணாதேன்னு என்ன சொல்றது? அப்ப பேலன்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த பேட் வைப்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் அதுக்கு ஈக்குவலா நாம அதை சொல்லி நம்மளோட பர்சனல் வைப்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், வீட்டினுடைய வைப்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து எங்க போனாலும் பீஸ் ஆஃப் மைண்ட். அப்ப பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் நினைக்கிறோமோ அவெல்லாம் கண்டிப்பா சத்சங்கத்துல இருந்தே ஆரம்பிக்கிற வழியே இல்லை. அதனாலதான் சத்சங்கம் ரொம்ப இன்றியமையாதது. அத்தியாவசிய பொருள்ல உணவு, உடை, இருப்பிடம் மட்டும் இல்ல, சத்சங்கமும் நாளாக போயிட்டு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நாளை வந்து சத்சங்கத்தோட நாமாவோட தொடங்குவோம். காலையில எழுந்ததுலேருந்து நாமாவுக்கு தான் நம்ம ஆரம்பிக்கும் போது சொல்லி துணி நியமமும் இல்லாத படுக்கையிலேருந்து எந்திரிக்கணுமா வேண்டாம், பாத்ரூம்ல இருக்கமா ஓகே, எங்கேயாவது ரோட்ல நின்றுட்டு இருக்கோமா ஓகே, காலையில செருப்பு இருக்கு ஓகே, சுவாமி ரூம்ல இருந்தாலும் ஓகே, பாத்ரூம்ல இருந்தாலும் ஓகே, எங்க இருந்தாலும் வாய் இருக்கு, வாயில நாமா இருக்குன்னா நம்ம நாமாவை சொல்லிக்கலாம். அதுக்கு பகவான் ஒன்றும் இந்த திசையில பார்த்து சொல்லு, இந்த காலத்துல சொல்லு, இந்த கண்ட்ரியில சொல்லு, இந்த இடத்துல சொல்லாத, திக்கு தேச காலா நினைப்பேச்சு சித்த சர்வ சுலபே அப்படின்னு நாராயணன் சொல்றாரு. போதேந்திரால் நாம சித்தாந்தம் பண்ண அதை தான் ஒரு இம்ப்ளிகேட் பண்ணி ஒரு கீர்த்தனமா பண்ணியிருப்பார் நாராயணன். நாம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலி சந்தரண உபனிஷத்து அப்படின்னு சொல்றது வந்து கலியிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய வழியை சொல்லக்கூடிய 108 உபனிஷத்துல முக்கியமான உபனிஷத்து கலி சந்தரண உபனிஷத்து. அந்த உபனிஷத்தினுடைய சாரம் தான் இப்ப நம்ம பாடிய பார்த்தோம். முதல் வரியே துளி நியமமும் இல்லாத அப்படின்னு தான் பாடும். ஒரு நியமம் கூட கிடையாது. எனக்கு வீட்டு வந்துட்டு நாமா சொல்லு, கோவிலுக்கு வேணா போக வேண்டாம், ஆதில உட்காந்து நாமா சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது மாதிரி நம்ம வந்து காலம்பரையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியத்தையும் நாமத்தோடையே தொடங்குவோம் அப்படின்னு எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி குருநாதருடைய சார்பா கேட்டுக்கிறோம். சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, தூங்க போறதுக்கு முன்னாடி, வெளியில போறதுக்கு முன்னாடி, ஏடிஎம் ஸ்வைப் பண்றதுக்கு முன்னாடி, மொபைல்ல ஜிபேல யாருக்காவது பேமெண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி, எங்கேயாவது யாரையாவது பார்க்கறோம்னா அவ கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நாம அந்த மாதிரியா நம்ம வந்து நம்மளோட எவ்ரிடே லைஃப் ஸ்டைல நாமாவோட சேர்த்து போட்டு வாழ்ந்தோமானால் ரொம்ப ஈஸியாக 1000 நாமாக்கு மேல வந்துடும். அதனால நாமமயமான ஒரு வாழ்க்கை. நம்ம நாம சொல்றோம் அப்படின்னு யாருக்கும் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை, பகவானுக்கு நமக்கு தெரியும். நாமமயமான ஒரு வாழ்க்கையில நம்ம எல்லாரும் வாழறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு குருநாதருடைய சார்பாக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். சத்சங்கத்தை முடிச்சுக்கலாம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய்.